ஸோ வெல்கம் யூ ஆல் டு e-commerce டீச்சர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் பார்ட். ஸோ இதை மிடில் பார்க்காம ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணாதான் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர்லி டிஃபைன்டாக இருக்கும், உங்களுக்கு தரவாக இருக்கும். எப்படி ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து எப்படி அக்கௌண்ட்ஸ் போடுறோம், எப்படி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிரைவ் பண்ணுறோம், எப்படி புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் வியூ இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிஃப்த் பார்ட். ஸோ ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பை ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். So, ascertain the opening capital by preparing a statement of affairs at the beginning of the year by taking the opening balance of assets and liabilities. எப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம ஓப்பனிங் கேபிட்டலில் ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணுவேன். பிகாஸ் ஓப்பனிங் கேபிட்டலில் வச்சு தான் நம்ம அடுத்து பண்ணுற என்ட்ரிஸ் எல்லாமே வருமே. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அசட்டோட ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங், ப்ரீவியஸ் இயரில் அசட்ஸ் எவ்வளோ காமிச்சிருக்கோம், லைபிலிட்டிஸ் எவ்வளோ காமிச்சிருக்கோம், அந்த க்ளோசிங்கை போட்டுட்டு அடுத்த இயருக்கு அந்த க்ளோசிங்கை ஓப்பனிங்காக நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வருவோம். அந்த டிரைவ் பண்ணி கொண்டு வரதை வச்சு தான் அடுத்த இயரோட அக்கௌண்ட்ஸே மெயின்டைன் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மிஸ்டேக்காவோ தப்பாவோ நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே தப்பாக மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம கிளியர் கட்டாக லாஸ்ட் இயர் என்ன டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த ஓப்பனிங் கேபிட்டலில் மெயின்டைன் பண்ணணும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல். ஸோ த செகண்ட் பாயிண்ட், ascertain the closing capital by preparing a statement of affairs at the end of accounting period. After making all adjustments such as depreciation, bad debts, outstanding and prepaid expenses, outstanding income, interest on capital, interest on drawing, etc. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ க்ளோசிங் எப்போ என்ன பண்ணுவோம்? க்ளோசிங் இயரோட எண்டிங்கில் தான் நம்ம க்ளோசிங் கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது க்ளோசிங் கேபிட்டல் கரெக்டாக டிரைவ் பண்ணியிருக்கணும், கரெக்டாக கேல்குலேட் பண்ணியிருக்கணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே பார்ப்போம். எப்படி அப்படின்னா டிப்ரிசியேஷன் எப்படி வரும்? ஃபிக்ஸட் அசெட்டில் அவங்களோட ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்லேயோ ஸோ இந்த மாதிரி டிப்ரிசியேஷன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த வேல்யூ ப்ளஸ் பேட் டெப்ஸ் நம்மக்கிட்ட திருப்பியும் வரவே போகிறதில்ல, நம்ம ஒருத்தருக்கு டெப்டார் கொடுத்துருப்போம், அது நம்ம திருப்பியும் வரவே போகிறதில்ல அப்படிங்கிறது தான் பேட் டெப்ஸ். ஸோ அந்த பேட் டெப்ஸ் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு நம்ம ஒருத்தருக்கு எக்ஸ்பென்ஸ்க்காக கொடுத்துருப்போம், ஒரு லோனாக கொடுத்துருப்போம், பட் ஸ்டில் நம்மளுக்கு திருப்பியும் அந்த கம்பெனிக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்திருக்காது. ஸோ அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், பட் அதுக்கு அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்திருக்கணும், நான் ஒரு சேல்ஸ் பண்ணுறேன், எனக்கு இன்கம் வந்திருக்கணும், ஆனால் கிளைண்ட்டுக்கு அமௌண்ட் இல்லை, ஸோ அதனால் அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னென்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்கமாக மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நார்மலாகவே டைரக்டர்ஸோ பார்ட்னர்ஸோ அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது என்ன கேபிட்டல் போட்டிருக்காங்க, ப்ளஸ் அதுலேருந்து அவங்களோட ட்ராயிங்ஸ், அமௌண்ட் எடுக்கிறது, அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது, திருப்பியும் அடிஷன் கேபிட்டல், இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை டிரைவ் பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், எவ்வளோ ட்ராயிங்ஸ் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அதுக்கு ஒரு பேங்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம க்ளோசிங் கேபிட்டலில் கண்டுபிடிப்போம். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட், ஆட் தி அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். அந்த அமௌண்ட்டை கேபிட்டல்லேருந்து நம்ம எடுக்கிறோம்ல, அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். போத் இன் கேஷ் இன் கைண்ட் டு பி க்ளோசிங் கேபிட்டலோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும்? அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸை. ஸோ ஃபோர்த் பாயிண்ட், டிடக்ட் தி அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டு கெட் அடிஷ்னல் க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை டிடக்ட் பண்ணணும். டிடக்ட்னா மைனஸ் பண்ணணும்.
ஏன் மைனஸ் பண்ணணும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5th பாயிண்ட். ascertain profit or loss by subtracting opening capital. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணணும் ஃப்ரம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இஃப் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் மோர் தேன் த ஓப்பனிங் கேபிட்டல் இட் டினோட்ஸ் ப்ராஃபிட். க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இட் டினோட்ஸ் ப்ராஃபிட். Closing if adjusted closing capital is lesser than the opening capital, it denotes loss. Closing capital விட opening capital கம்மியாக இருந்துச்சுன்னா loss அப்படின்னு நம்ம derive பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டலில் நம்ம ப்ராப்பராக derive பண்ணியிருக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்ஸும் லைபிலிட்டிஸும் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் நம்ம எப்போ கண்டுபிடிப்போம்? எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் கட்டாக நம்ம ஷோ பண்ணியிருக்கணும், கால்குலேட் பண்ணியிருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தா டெப்ரிசியேஷன், பேட் டெப்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எக்ஸெட்ரா. தேர்ட் பாயிண்ட், ட்ராயிங்ஸ் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். எது கூட ஆட் பண்ணணும்? க்ளோசிங் கேபிட்டல் கூட ஆட் பண்ணணும். ஃபோர்த்து பாயிண்ட், அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ணணும்? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா டிடக்ட் பண்ணணும். ஏன் டிடக்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட், சப்ட்ராக்டிங் ஓப்பனிங் கேபிட்டல். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும்னா ஓப்பனிங் கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலில் கண்டுபிடிக்க. அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட்ல சப்செக்ஷன் 2 பாயிண்ட்ஸ். க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட், க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே இப்போ எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா அந்த வருஷத்தில் நம்ம ப்ராஃபிட் எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் கேபிட்டல்லேருந்து அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதில் வேர்டிங்ஸாக பார்த்தோம். இதில் எப்படி அக்கௌண்ட்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? ஓப்பனிங் கேபிட்டல் பை ப்ரிப்பேரிங் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் இயர் பை டேக்கிங் தி ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிப்போம் எப்போனா ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டிப்ரிசியேஷன், பேட் டெப்ஸ், அவுட்ஸ்டாண்டிங்லாம் போக. ஸோ இதில் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் லாஸ்ட்டாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்டில் என்ன பார்த்தோம்? அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். எதுக்கு ஆட் பண்ணுவோம்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர். ஸோ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயரும் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயரும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி வரப்போகிற வேல்யூவில் நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர், அந்த இயரில் எவ்வளோ அடிஷன் கம்பெனி பேஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். ஸோ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயரும் ட்ராயிங் டியூரிங் த இயரும் ஆட் பண்ணி வர வேல்யூவில் அடிஷ்னல் கேபிட்டல் டியூரிங் த இயரை மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் அந்த இயரோட ஓப்பனிங் கேபிட்டலில் நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட், மைனஸாக இருந்துச்சுன்னா லாஸ். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட்டை டெரைவ் பண்ணிடுறோம். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம கிளியராக படிக்கும் போதும் கொஷின்ஸை கிளியராக படிச்சுக்கணும். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 1st April 2016 வந்து 2 lakhs. இது வந்து கேபிட்டல் அட் தி பிகினிங்.
So capital at the end of the year 31st March 2017 வந்து 3,50,000 and additional capital introduced during the year வந்து 70,000 drawing during the year வந்து 70,000. யூஸ்வலி நம்ம சம்ஸ் எப்போவுமே பேசிக்காக போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் தி இயர் ended 31st of March 2017. இது எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. யூஸ்வலாக நம்ம டெய்லி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்மேட்டை நம்ம ரெகுலரைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் இதை நம்ம ஷோ பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கொஷின்ஸில் என்னெல்லாம் பார்த்தோமோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட் படி பார்த்தா கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோ இருக்குது? 3,50,000. ஸோ 3,50,000. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து 40,000. இப்போ நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 3,90,000. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ண போகிறோம். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? 70,000. ஸோ 70,000 லெஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு வர போகிறது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 3,20,000. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 2,00,000. ஸோ 2,00,000 வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இப்போ வேல்யூ 1,20,000. நமக்கு இப்போ இது ப்ளஸில் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஃபார் தி இயர் ஃபார் த எண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் தி எண்ட் ஆஃப் தி இயர் March 2017 is rupees 1,20,000. இதை நார்மலைஸாக நம்ம எப்போ இதெல்லாம் டெரிவேட்டிவாக நம்ம எழுதுகிறோமோ அப்போ மட்டும்தான் எக்ஸாமுக்கு நம்ம அந்த ஃப்ளோ கிடைக்கும். இல்லைன்னா எக்ஸாம் அப்போது திடீர்னு புதுசாக ட்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளோ இருக்காது. ஸோ எப்போவுமே நம்ம எழுதும் போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் அண்ட் ஃபுல் மார்ஜின் இருக்கணும். ஜஸ்ட் ரஃப்காக போடுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக ஒரு சம்மும் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அது ரெகுலரைஸ் ஆகும், நம்மளுக்கு அது பழக்கமாகும். இல்லைனா எக்ஸாமுக்கு மட்டும் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு சம்மே நீங்கள் ப்ராக்டிக்கலாக ரியலைஸ் பண்ணி தரவு பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்போலாம் போடுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இது பழக்கமாகும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது illustration 2. ஸோ ஃபார் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ascertain ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஷினை நல்லா டிரைவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தரவாக பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2016. ஸோ 2018. ஸோ கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018 நம்ம என்ன சொல்லுவோம்? கேபிட்டல் அட் தி பிகினிங்.
எல்லா கொஷின்ஸ்க்குமே கேபிட்டல் அட் த பிகினிங், கேபிட்டல் அட் த எண்ட் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளே தான் அதை கால்குலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் தான் 31st of March 2018. ஸோ எண்டில் இருக்குது. ஸோ கேபிட்டல் அட் தி எண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர், ட்ராயிங்ஸ் மேட் டியூரிங் த இயர். ஸோ அமௌண்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். கேபிட்டல் அட் த பிகினிங் எவ்வளோ, 1,60,000. கேபிட்டல் அட் த எண்ட் 1,50,000. கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 25,000. drawings made during the year 30,000. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. ஸோ பர்டிகுலர்ஸ் காலம், அமௌண்ட் காலம். ஸோ இப்போ வந்து நம்ம கேபிட்டல் பார்க்க போகிறோம். கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் த இயர். கேபிட்டல் அட் த எண்ட் என்ன பார்த்தோம் நம்ம, கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 1,50,000. ஸோ 1,50,000 போட போகிறோம். 1,50,000. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஆட் drawings மேட் டியூரிங் த இயர். ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் drawings. ஸோ ட்ராயிங்ஸ் ஆட் பண்ண என்ன வரும், 1,80,000. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ, 25,000. ஸோ 25,000 லெஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும், 1,55,000. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இருக்கிறது ஒன்று தான், ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 1,60,000. இங்கே தான் நம்ம ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடில் படித்த லாஸ்ட் பாயிண்ட்டு ஞாபகம் வரும். எப்போ ஓப்பனிங் கேபிட்டல் விட க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கோ அப்போது ப்ராஃபிட். எப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்து க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கோ அப்போ லாஸ். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்குங்க, ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருக்குது. ஸோ என்னது இது, இட் இஸ் calculated டு பி லாஸ்ட். ஸோ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா 5,000 லாஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே எழுதும், லாஸ் for the year ended on 31st of March 2019 is rupees 5,000. ஸோ இதோட செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் முடியுது. எப்போவுமே நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறதோட அப்படியே ஜஸ்ட் விஷுவலாக பார்த்துட்டு எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் டைம்லேயும் உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும். அந்த டேப்லர் காலம் போட, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எழுத, கீழே நரேஷன் எழுத, மேலே ஹெட்டிங் எழுத, அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் பேலன்ஸ் ஆகும். நீங்கள் இப்போவே வெறும் மெயின் பார்ட் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ப்ராஃபிட் ஃபார் த லாஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு மட்டும் எழுதினா மட்டும் மார்க் போட மாட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் எப்போவே ஒரு புக்ஸ் மெயின்டைன் பண்ணோன்னா அதோட ஹெட்டிங் இருக்கணும், நரேஷன் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் மார்க்ஸ் போடுவாங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 3. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கேல்குலேட் தி மிஸ்ஸிங் ஃபிகர். மிஸ்ஸிங் ஃபிகரை நம்மளால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மேட்டை தரவு பண்ணிக்குவோம் அப்படின்னா ஈஸியாக இந்த சம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்களோ இல்லையோ, இந்த எக்ஸ்னா சம் தான் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்ன ஃபார்மேட், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர், அதுலேருந்து வர வேல்யூலேருந்து மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர், அதில் டிரைவ் பண்ணி வர வேல்யூ தான் அட்ஜஸ்டட் கேபிட்டல். ஸோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் கூட ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணி வர வேல்யூவில்
ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட், மைனஸாக இருந்தால் லாஸ். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் ஒன்று மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மிஸ் ஆகிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணுவோம், கொஸ்டினை தரவாக படிக்கிறோம். க்ளோசிங் கேபிட்டல் அந்த இயரோட எண்டிங்கோட க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது. ஓகேயா? க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் தி இயர் 50,000. Drawings during the year 30,000. So opening capital on 1st April 2018 மிஸ் அவுட் ஆகுது. இதை தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதை வேல்யூ தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ் ஃபார் தி இயர் ended 31st of March 2019 வந்து 40,000. யூஸ்வலாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம தான் கண்டுபிடிப்போம். பட் இங்கே லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் என்னது, 1,90,000. 1,90,000. நெக்ஸ்ட்டு add drawings during the year. So 2,20,000 less additional capital எவ்வளோ, 50,000. ஸோ இதை லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் பண்ணால் 1,70,000. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 ஓவரா. ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்மக்கிட்டே இல்லை. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸ் 40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 40,000 இதுதான் ஃபைனலைஸ்டு வேல்யூ. ஸோ இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன படித்தோம், ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடில் என்ன படித்தோம், இஃப் adjusted closing is more than opening capital, it denotes profit. If adjusted closing capital is more than less than opening capital, it denotes loss. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டலில் விட ஓப்பனிங் கேபிட்டலில் விட அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட், க்ளோசிங் கேபிட்டலில் விட ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருந்துச்சுன்னா லாஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்துருக்கிறது வந்து நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இது ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டாக இருந்தால் என்ன இருக்கும், இஃப் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் மோர் தேன் ஓப்பனிங் கேபிட்டல், இட் டினோட்ஸ் ப்ராஃபிட். ஸோ ஓப்பனிங் கேபிட்டலை விட க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தா ஓப்பனிங் கேபிட்டல் equal to adjusted closing capital ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ளஸ் தரணும், ப்ளஸ் ப்ராஃபிட் ஃபார் தி இயர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா
சரி, இப்போ adjusted closing capital எவ்வளோ? 1,70,000 plus profit எவ்வளோ? 40,000. So 2,10,000. 2,10,000 என்னது? Opening capital. So opening capital 2,10,000. இப்போ நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா the opening capital for the year ended 31st March 2019 is rupees 2,10,000. இந்த சம் புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு ஒரு சம்லேயும் ஒரு ஒரு மிஸ் அவுட் ஃபிகர் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபார்முலா புரிஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை போட்டுட்டு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட் சம் இல்லை, பட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஈச் அண்ட் எவ்ரி சம்மை வந்து போட்டு போட்டு பார்க்கணும். டெரிவேஷன் இருக்கணும், நரேஷன் இருக்கணும், ஹெட்டிங் இருக்கணும், என்ன நம்ம பார்க்க போகிறோன்ற ஃபார்மேட் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். இந்த ஃபார்முலா ஃபார்மேட் வந்து எப்பவுமே தரவாக இருக்கணும். நம்ம சம் போட போகிறோம்னாலே இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம இந்த சம்மே நெக்ஸ்ட்டு டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மேட் இருந்தால் தான் இந்த சம் போட முடியும். சம் போட்டால் தான் நம்மளுக்கு கிளியரான வியூ இருக்கும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு சம்மாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு clear view இருக்கும். So thank you for watching.